சம்பவ அவதாரங்களான ராம கிருஷ்ண அவதாரங்களில் ஆழ்ந்து ஆழ்வார்கள் அந்த அவதாரங்களின் பெருமையை தங்கள் பாசுரங்களில் போற்றி பாடினார்கள். பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கியத்தில் பல பாசுரங்களையும் இயற்றினார்கள். அவற்றிலே குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்திலே அதிக ஈடுபாடு கொண்டு ராகவனே தாலேலோ என்று திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை மங்களாசாசனம் செய்து மகிழ்ந்தார். அதை போலவே பெரியாழ்வாரும் தன்னுடைய 3ஆம் 10, 9ஆம் திருமொழியிலே ராம கிருஷ்ண அவதாரங்களின் பெருமையை 2 தோழியர்கள் எதிரெதிராக கூறி உரைப்பதாக 11 பாசுரங்களை அருளிச் செய்துள்ளார். ரகுகுலதிலகன் ராமனை பாடிய மன்னவன் குலசேகரன், யதுகுலதிலகன் கண்ணனை பாடிய தென்னவன் விஷ்ணு சித்தன். ரகுகுலதிலகன் ராமனை பாடிய மன்னவன் குலசேகரன், யதுகுலதிலகன் கண்ணனை பாடிய தென்னவன் விஷ்ணு சித்தன். ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. நந்தன் மதலையை காகுத்தனை நவின்றுரைத்த பெரியாழ்வார் மற்ற அவதாரங்களின் பெருமைகளையும் தாலாட்டு பாடல்களாக உரைத்து கண்ணனை தாலாட்டி மகிழ்ந்துள்ளார். நாவசைத்து ஓசை எழுப்பி தாலாட்டு பாடல்கள் பாடப் பெறும். தால் என்ற சொல்லுக்கு நாக்கு என்று பொருள். தொட்டிலில் உறங்கும் குழந்தையை ஆட்டி பாடப்பெறும் பாடல்களே தாலாட்டு. அவ்வண்ணம் தன்னுடைய முதற் 10, 3ஆம் திருமொழியிலே கண்ணனை தொட்டிலிட்டு தாலாட்டிய பெரியாழ்வாரின் பாசுரங்களைக் கொண்டு திவ்ய தேசத்து எம்பெருமான்களின் ஊஞ்சல் சேவையை கண்டு மகிழ்வோம். அதாவது எம்பெருமானை ஒரு ஊஞ்சலிலே எழுந்துருள பண்ணி அவனை தொட்டிலே எப்படி ஆட்டுகின்றார்களோ அதே போல மிகவும் நிதானமாக அப்படி ஆட்டி அந்த எம்பெருமானை சேவித்து மகிழ்கிறார்கள். அந்த ஊஞ்சல் முன்னும் பின்னும் சென்று வருகின்ற பொழுது அந்த எம்பெருமானை சேவிக்கின்ற பொழுது நமக்கு என்ன தோன்ற வேண்டும்? இப்படித்தான் எம்பெருமான் உலகத்தை எல்லாம் படைப்பது, படைத்தவற்றை மறுபடியும் தன்னிடத்திலேயே லயிக்கும்படி செய்வது. அதற்குத்தான் அழிவு என்று பெயர். அதை பிரளயம் என்று சொல்லுகின்றோம். லயம் என்கிற சொல், அதிலிருந்து தான் பிரளயம் என்கிற சொல் வருகிறது. ஆஹா, இப்படி முன்னே வருகிற பொழுது ஜெகத்தினுடைய சிருஷ்டி, பின்னே வருகின்ற பொழுது ஜெகத்தினுடைய லயம் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் இந்த உலகம் எல்லாம் படைத்து காத்து அழித்து இப்படி செய்கின்ற செயல்களை அழகிலா விளையாட்டாகத்தான் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் நினைக்கும் வண்ணமாக அந்த எம்பெருமானுக்கு அந்த ஊஞ்சல் உற்சவமானது நடைபெறுகிறது என்று சொல்லலாம். அப்படி நாம் முதலிலே பெரியாழ்வார் அந்த மாணிக் குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ என்று அனுபவித்ததற்கு ஏற்ப முதலிலே நாம் இந்த திருக்கோவலூரிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன்தான் கண்ணன். அவனுக்கு திருக்கோவலூரிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு திருக்கோவலூர் ஆயன் என்று ஒரு திருநாமம். இன்றைக்கும் கூட நம்முடைய ஆச்சாரியர்கள் திருக்கோவிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை குறிப்பிடுகின்ற பொழுது ஆயனார் என்றுதான் குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஆயன் அவன் அங்கே உலகளந்த திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கின்றான் அல்லவா? ஆயினாலே அந்த ஆயனான கண்ணனை யசோதை உலகமளந்தானே தாலேலோ என்று தாலாட்டியதற்கு சேர இப்பொழுது நாம் அந்த திருக்கோவலூர் எம்பெருமானுடைய ஊஞ்சல் சேவையை கண்டு மகிழ்வோம். உலகம் அளந்தானே தாலேலோ
சிறிய வடிவிலே பிரம்மச்சாரியாய் வந்து மகாபலியிடம் மாவடிவில் 3 அடி மண்ணளந்த திருவிக்கிரமனை திருக்கோவிலூர் திவ்ய தேசத்திலே அவனது பிரம்மோற்சவ ஊஞ்சல் சேவையில் தரிசித்து மகிழ்கிறோம். பிரம்மதேவன் இரு புறங்களிலும் மாணிக்கத்தை வைத்து நடுவில் வைரத்தை அமைத்து உயர்ந்த பொன்னினால் செய்த அழகிய சிறு தொட்டிலை கண்ணனுக்கு அனுப்பி வைத்துள்ளான். அந்த தொட்டிலில் ஆடும் உலகமளந்த நெடுமாலே உனக்கு தாலாட்டு தாலாட்டு என்று பெரியாழ்வார் உரைத்ததற்கேற்ப திருக்கோவலூர் தேகலீசனை தாலாட்டி மகிழ்கிறோம். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு